உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலே வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். 63 நாயன்மார்களில் ஒருவரான போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரியவராக இருக்கக்கூடிய வாயில்லா நாயனாரை பற்றித்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவர் வேளாளகுலத்தில் பிறந்தவர். 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இன்று இருக்கக்கூடிய திருமயிலாப்பூரில்தான், அக்காலத்தில் திருமயிலை என்கின்ற ஊரில்தான் அவதரித்தார். அவர் சிவன்பால் அன்பு கொண்டிருந்தார். அவ்வூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரரை மனதால் நினைத்து உள்ளத்தால் கோயில் கட்டி உணர்வால் நெஞ்சுணர்ந்து அணிதினமும் வழிபடுவதாக பழக்கமாக கொண்டிருந்தார். அப்பர் அவரை பற்றி சொல்லுகின்ற போது, வாழ்ந்த வாயும் நினைக்கா மடநெஞ்சம் தாழ்ந்த சென்னியும் தந்த தலைவனே என்கின்றார் அப்பர் தேவாரத்தில். இறைவன் உடம்பால் வணங்கிட வேண்டும், இறைவனை உடம்பால் வணங்கிட வேண்டும், வாயினால் வாழ்த்திட வேண்டும், மனதால் தியானம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றது இந்த பாடல். இறைவனை உடம்பால் வணங்குவது எளிமையானது, அதைவிட மேலானது இறைவன் புகழ்பாடுவது. இந்த இரண்டை காட்டிலும் சிறந்தது மனதில் அமர்த்தி தியானம் செய்வதாகும். இப்படி மனதில் அமைத்து தியானம் செய்யக்கூடியவராக இருந்தார் இந்த வாயில்லா நாயனாராவார். இவர் இந்த சுந்தரர் சொல்லுகின்றார், தென்மயிலை வாயிலான் அடியார்க்கு அடியேன் என்று அவரை போற்றி புகழ்கிறார். சிந்தையில் நின்று வந்தனம் செய்து நந்தனமாடும் எந்தை சிவபெருமானே என்று அறிந்து உணர்ந்து வாழ்வியலை மேற்கொண்டு அனைத்து உணர்வுகளும் உள்ளடக்கி இவர் சிவபதமடைந்தார் என்று சொல்வதை விட, நம்முடைய திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றார், உள்ள பெருங்கோயில் உள்ளுடம்பு ஆலயம், உள்ள பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்லுகின்றார். உள்ளம் பெருங்கோயில் என்றால் நம் மனம் எண்ணங்கள் நிறைந்த கருவறை போன்ற இதில் கடவுள் இருக்கிறார். நம்முடைய மனம் எண்ணங்கள் நிறைந்த கருவறை போன்றது, இதில் கடவுள் உரைகின்றார் என்கிறார். மனம் எண்ணங்களை ஒருங்கிணைத்தால் இறைவன் நமக்குள்ளே நம்மை ஆட்படுத்துகின்றார் என்று சொல்லுகின்றார் திருமூலர். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். ஊனுடம்பு ஆலயம் என்பது நம்முடைய உடல் ஆழ்ந்த ஆலயத்தின் வெளிப்புற அமைப்பே போன்றது. உயிரே கடவுள். ஆன்மாவை நாம் கடவுளாக கருதலாம். சிவன் சிவலிங்கம் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். உள்ளம் தெளிந்தால், உள்ளம் தெளிவாக இருக்கும்போது சிவன் சிவலிங்கமாகிறது, உள்ளம் தெளிவாக இருக்கும்போது சிவன் சிவலிங்கமாகிறது என்று இந்த திருமூலர் நமக்கு விளக்குகிறார். அன்பு நண்பர்களே, இவர் சில நாள் வாழ்ந்து சிவபதம் அடைந்தார். இவருடைய குரு பூஜை மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரம். அவதார ஸ்தலம் முக்தி ஸ்தலம் திருமயிலை. எந்நாளும் நன்னாளாய் அமைய இந்நாளில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.